வெல்கம் வியூவர்ஸ். நவம்பர் 8 2010 கனடா மார்க்கம் போலீஸ் ஸ்டேஷன். டைம் இப்ப கரெக்டா இரவு 10 மணி ஆயிட்டு இருந்துச்சு. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல டியூட்டில இருந்த ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் தன்னுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய சீட்ல இருந்து எந்திரிக்கிறாங்க. கரெக்டா அப்ப அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி போன் கால் வருது. அந்த லேடி போலீஸ் ஆபீசரும் கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாம உடனடியா அந்த போனை பிக் பண்றாங்க. அப்படி அந்த போன் எடுத்து அவங்க காதுல வச்சதுமே ஒரு பெண்ணுடைய அழுகுரல் ரொம்பவே சத்தமா கேட்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த லேடி போலீஸ் ஆபீசரோ அங்க நிலைமை சரியில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. மேலும் உங்களுடைய நேம் என்ன, எதுக்காக இப்படி அழுகுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த போன்ல இருந்த அந்த பெண் தன்னுடைய பேரு ஜெனிஃபர் அப்படின்னும், என்னோட வீட்டுல இப்ப யாரு அப்படின்னே தெரியாத ஒரு 3 பேர் துப்பாக்கியோட வந்து என்னோட அப்பா அம்மா 2 பேர்த்தையுமே மிரட்டிட்டு இருக்காங்க, என்ன படிக்கட்டுல கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே எனக்கு இப்ப கன் ஷாட் சவுண்ட் கேக்குது, என்னோட அப்பா வழியில கத்துற சத்தம் கேக்குது, தயவு செஞ்சு சீக்கிரமா வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இதை கேட்ட அந்த போலீஸ் ஆபீசர் உடனடியா அந்த பெண் சொன்ன அந்த லொகேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸுமே இந்த போன் வந்து சரியா 10வது நிமிடத்துல ஜெனிஃபருடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி போய் பார்க்கும் பொழுது அங்க ஜெனிஃபருடைய அம்மா அந்த வீட்டுடைய பேஸ்மெண்ட்ல இறந்து கிடந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு போலீஸ் அந்த வீட்டுக்குள்ள கண்ணை முன்னாடி எய்ம் பண்ண மாதிரியே நடந்து போறாங்க. அப்படி போய் பார்க்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள இருந்து மேல மாடிக்கு போற படிக்கட்டுல ஷூ லேஸ வச்சு ஜெனிஃபருடைய கைய அந்த படிக்கட்டுல கட்டி இருக்கிறத பாக்குறாங்க. உடனடியா போலீஸ் ஜெனிஃபரை ரெஸ்கியூ பண்றாங்க. அப்படி போலீஸ் ஜெனிஃபரை அந்த படிக்கட்டுல இருந்து அவுத்து விட்டதுமே ஜெனிஃபர் அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கதறிட்டே வீடு முழுக்கவும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேஸ்மெண்ட்ல போய் பார்க்கும் பொழுது ஜெனிஃபருடைய அம்மா பின் தலையில குண்டடிப்பட்டு இறந்து கிடக்கிறத பார்த்து கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அதிர்ஷ்டவசமா ஜெனிஃபருடைய அப்பாவுடைய முகத்துல குண்டடிப்பட்டிருந்தாலுமே அவர் இனிமே சாகல, உயிர் பிழைக்கிறாரு. சோ உடனடியா ஆம்புலன்ஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது. ஜெனிஃபருடைய அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. இதுக்கப்புறமா நடக்க போற சம்பவம் தான் இந்த கேஸ ஒட்டுமொத்த கனடா மக்களையுமே பேச வச்சது. ஏன் இந்த கேஸ் உலகம் முழுவதுமே ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. அப்படி அன்னைக்கு நைட்டு அந்த வீட்டுல என்ன நடந்துச்சு, ஜெனிஃபருடைய அம்மாவை கொலை பண்ண அந்த கில்லரை போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்டட் கேஸை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்டு கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. போலீஸ் இப்ப ஜெனிஃபருடைய அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ஆனா டாக்டர்ஸோ அவர் இப்ப கோமால இருக்காருன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஜெனிஃபர் ரொம்பவே மனமுடிஞ்சு போயிடுறாங்க. ஒரு பக்கம் தன்னுடைய அம்மா இறந்து போயிருக்காங்க, இன்னொரு பக்கம் தன்னுடைய அப்பா கோமால இருக்காரு. தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முதல் கட்டமா ஜெனிஃபரை இன்ட்ரோகேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ரூம்ல இருந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் அந்த நாள் முழுக்க என்ன நடந்துச்சு அப்படின்னு ஜெனிஃபரை ஒண்ணு விடாம சொல்றாரு. ஜெனிஃபரும் அங்க நடந்த விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஜெனிஃபர் சொன்ன விஷயங்கள் இதுதான். அந்த நாள் எப்பவும் போல நான் காலையில பியானோ கிளாஸ் போயிட்டு மதியமா ஸ்கேட்டிங் கிளாஸ் போயிட்டு ஈவினிங் 8 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறமா நான் என்னுடைய பேரண்ட்ஸ் கூட டின்னரை முடிச்சுட்டு அவங்களுக்கு குட் நைட் சொல்லிட்டு என்னுடைய ரூமுக்கு தூங்க போயிட்டேன். கரெக்டா என்னுடைய ரூமுக்கு போய் ஒரு 20 மினிட்ஸ் தான் இருக்கும். அப்பதான் யாரோ என்னுடைய ரூமுக்கு ரொம்பவே வேகமா நடந்து வர்ற மாதிரியான ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுச்சு. நான் அது யாரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள என்னுடைய ரூமுடைய கதவு ரொம்பவே வேகமா திறந்துச்சு. நான் யாரது அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க என்னுடைய ரூமுடைய டோருக்கு பக்கத்துல
ஒரு அடையாளம் தெரியாத நபர் முகத்துல மாஸ்க் போட்டுட்டு கையில கன் வச்சிட்டு இருந்தான். அந்த கன் என்ன எய்ம் பண்ண மாதிரி இருந்துச்சு. சடனா அவனை பார்த்த உடனே எனக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாமலேயே அசைவில்லாம நான் அவனை பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் அந்த கில்லர் என்னை பார்த்து, இப்ப நான் சொல்றத மட்டும் நீ கேட்கல அப்படின்னா உன்னுடைய அப்பா அம்மா 2 பேர்த்தையுமே துடிக்க துடிக்க கொலை பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டனா. ஒழுங்கா உன்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையுமே கொடுத்துரு அப்படின்னு கேட்டான். அப்படி அவன் கேட்டதுமே நான் ஒரு நிமிடம் கூட தாமதப்படுத்தாம என்னோட அப்பா அம்மாவுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வேலைக்கு போய் சேர்த்து வச்சிருந்த $2500 பணத்தை அவன் கிட்ட கொடுத்தேன். இப்ப அந்த கில்லர் பெட்ல இருந்த என்ன கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டி கீழே லிவிங் ரூமுக்கு கூட்டிட்டு போனான். அங்க போய் பார்க்கும் பொழுது ஏற்கனவே அங்க 2 பேர் சேர்ந்து என்னோட அப்பா அம்மா 2 பேர்த்தையுமே கன் பாயிண்ட்ல முட்டி போட வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கும் பொழுது என்னுடைய அம்மாவை மிரட்ட ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தையுமே வாங்கிக்கிட்டாங்க. சோ நான் இப்ப என்ன நினைச்சேன் அப்படின்னா, இவங்க ஒரு ராபர்ஸ், பணத்துக்காக தான் வந்திருக்காங்க, பணம் கிடைச்சதுமே போயிருவாங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா அவங்க அப்படி போகாம என்னுடைய ரூமுக்கு போற வழியில் இருக்கிற அந்த படிக்கட்டுல என்ன கட்டி போட்டாங்க. நான் எவ்வளவு கெஞ்சியுமே அவங்க கேட்கல. அப்பதான் ஹால்ல இருந்த என்னுடைய பேரண்ட்ஸ கீழே பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. நான் என்னுடைய அப்பா அம்மா 2 பேர்த்தையுமே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். ஆனா அவங்க விடல. அதுக்கப்புறமா தான் நான் 911க்கு கால் பண்ணேன். அப்படி நான் 911ல பேசிட்டு இருக்கும் பொழுதுதான் எனக்கு கன் ஷாட் சவுண்டும் கேட்டுச்சு. அப்போ எனக்கு ரொம்பவே பயமா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த சில நிமிடங்கள்ல தான் போலீஸ் அங்க வந்தாங்க, என்ன காப்பாத்துனாங்க அப்படின்னு அன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி முடிக்கிறாங்க ஜெனிஃபர். இப்போ இது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம கேட்ட போலீஸ்க்கு சில டவுட்ஸ் வர ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ள எந்த ஒரு ஃபோர்ஸ்டு என்ட்ரியுமே இல்ல. சோ அந்த 3 கில்லர்ஸுமே எந்த ஒரு ஃபோர்ஸ்டு என்ட்ரி பண்ணியுமே உள்ள வரல. அப்படின்னா அந்த 3 பேருமே உங்க வீட்டுடைய ஃப்ரண்ட் டோர் வழியா தான் வந்திருக்காங்க. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி ஜெனிஃபர் கிட்ட போலீஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஜெனிஃபரோ எனக்கு சரியா தெரியல, ஒருவேளை மெயின் டோரை லாக் பண்ண மறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசருக்கு இன்னொரு மிகப்பெரிய சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இப்ப அந்த ஆபீசர் ஜெனிஃபரை பார்த்து, நீங்க தானே 911க்கு கால் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஜெனிஃபரும் எஸ் ஆமா சார் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஆபீசர், அது எப்படி உங்களுடைய கை 2மே பின்பக்கமா அந்த படிக்கட்டுல கட்டப்பட்டிருக்கு, அப்படி இருக்கும் பொழுது உங்களால எப்படி போன் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஜெனிஃபர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆமா என்னுடைய கை 2மே பின்பக்கமா கட்டப்பட்டிருந்துச்சு தான், ஆனா என்னுடைய போனை நான் என்னுடைய பின் பாக்கெட்ல வச்சிருந்தேன், அதனாலதான் என்னுடைய போனை என்னால எடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு போலீஸ் ஆபீசர், ஓ அப்படியா, சரி ஓகே, அப்போ நீங்க எப்படி போனை எடுத்தீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு டெமோ காட்டுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஜெனிஃபரை அந்த படிக்கெட்ல அதே மாதிரி கட்டி வச்சுட்டு போனை ஜெனிஃபர் எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி இப்ப எடுத்து காமிக்க சொல்லியிருக்காங்க. ஜெனிஃபரும் அதே மாதிரி அவங்களுடைய பின் பாக்கெட்ல போனை வச்சுட்டு அவங்களுடைய கை பின் பக்கமா கட்டி இருக்கும் பொழுது கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பின் பாக்கெட்ல இருக்கிற போனை எடுத்துறாங்க. ஆனா போலீஸ் ஆபீசருக்கு இப்ப இன்னொரு டவுட்டும் வருது. சரி ஓகே, நீங்க 911க்கு கால் பண்ணீங்க, 911 ஆபீசரும் காலை பிக் பண்ணாங்க, ஆனா உங்க கைகள் இப்ப கட்டப்பட்டிருக்கு, அப்படி இருக்கும் பொழுது அந்த போனை உங்களால காதுல வைக்க முடியாது இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஜெனிஃபரும் எஸ் ஆமா சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த 911 கால்ல உங்களுக்கு ஆப்போசிட்ல பேசினவங்களுடைய குரல் உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு, எப்படி அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே நீங்க பதில் சொன்னீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆனா அதுக்கு ஜெனிஃபரோ, நான் என்னுடைய போனை ஸ்பீக்கர்ல வச்சு பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ஜெனிஃபர் சொன்ன எல்லா பதில்களையுமே கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அவங்க சொன்னது எல்லாமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் ஆனாலுமே அதுல ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்குமே இப்ப வேற வழி இல்ல, இந்த சம்பவத்தை கண்ணுல பார்த்த ஒரே ஒரு விட்னஸ் ஜெனிஃபர் மட்டும்தான். ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்போதைக்கு அந்த விசாரணையை ஸ்டாப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஜெனிஃபர் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு முழுசா நம்புறதுக்கும் மனசு வரல. அப்படின்னாலுமே ஹாஸ்பிட்டலில் இப்போ கோமால இருக்கிற ஜெனிஃபருடைய அப்பா எப்போ சரியாவார் அப்படின்னு போலீஸ் காத்துட்டு இருக்க ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் தான் உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. இப்போ அடுத்த நாள் ஜெனிஃபருடைய அம்மாவுக்கு ஃபியூனரல் வருது. ஜெனிஃபரும் அவங்களுடைய அம்மாவோட காஃபின் பாக்ஸ் பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்காங்க. அப்படி அவங்க நின்றுட்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் தூரம் தள்ளி இருந்த போலீஸ் ஜெனிஃபர் கிட்ட ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை நோட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, ஜெனிஃபர் அவங்களுடைய அம்மாவுடைய காஃபின் பாக்ஸ் பக்கத்துல நின்னாலுமே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கூட ஜெனிஃபருடைய கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல அப்படிங்கறத நோட் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா ஜெனிஃபர் ரொம்பவே சாதாரணமா தான் இருந்திருக்காங்க. ஸோ
சோ இது எல்லாத்தையுமே பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஜெனிஃபர் மேல டவுட் இன்னுமே அதிகமாக ஆரம்பிச்சது. இப்படியே 2 நாட்கள் கடந்து போகுது. அப்பதான் இந்த கேஸ்ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது. கோமால இருந்த ஜெனிஃபருடைய அப்பா ஹூ ஹை பேன் அவருடைய உடல்நிலை சரியாகி கண் முழிக்கிறாரு. இந்த ஒரு நியூஸ்க்காக தான் போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப போலீஸ் உடனடியா அவர்கிட்ட போய் அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய தரப்பில் இருந்து அவருடைய கோணத்திலிருந்து நடந்த எல்லா விஷயங்களையுமே போலீஸ் கிட்ட சொல்றாரு. ஆனா ஜெனிஃபர் சொன்ன ஸ்டோரியும் ஜெனிஃபருடைய அப்பா சொன்ன ஸ்டோரியும் கம்ப்ளீட்டா ஆப்போசிட்ல இருந்துச்சு. அப்படி ஜெனிஃபருடைய அப்பா அன்னைக்கு நைட்டு நடந்ததா சொன்ன விஷயங்கள் இதுதான். நானும் என்னுடைய ஒய்ஃபும் நைட்டு டின்னரை முடிச்சுட்டு லிவிங் ரூம்ல டிவி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ எங்களுடைய பொண்ணு ஜெனிஃபர் வீட்டுடைய ஃப்ரண்ட் டோர் கிட்ட நின்னுட்டு இருந்தா. இதை பார்த்தனா நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்ப ஜெனிஃபரோ ஃப்ரண்ட் டோர் அன்லாக்ல இருந்துச்சு, அதான் லாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மேல செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற அவளுடைய பெட்ரூமுக்கு போயிட்டா. இப்போ இது நடந்து சரியா 10 நிமிடங்கள் அல்லது 20 நிமிடங்கள் கழிச்சுதான் அந்த 3 கில்லர்ஸுமே எங்களுடைய ஃப்ரண்ட் டோர் வழியா தான் உள்ள வந்தாங்க. அப்படி வந்ததுமே என்னையும் என்னுடைய ஒய்ஃபையும் கன் பாயிண்ட்ல வச்சு நீல் டவுன் பண்ண சொன்னாங்க, அதாவது முட்டி போட சொன்னாங்க. வந்த 3 பேருமே முகத்துல மாஸ்க் போட்டிருந்தாங்க. அதுல ஒருத்தன் மேல இருக்கிற என்னுடைய பொண்ணுடைய ரூமுக்கு போனான். அப்படி அவன் போகும் பொழுது என் பக்கத்துல இருந்த என்னுடைய ஒய்ஃப் ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சாங்க. அவன் எங்களுடைய பொண்ணை ஏதாவது பண்ணிருவானோ அப்படின்னு சொல்லி நானுமே பயப்பட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா மேல போன அந்த கில்லர் எங்களோட பொண்ணை இப்ப நாங்க இருக்கிற லிவிங் ரூமுக்கு கூட்டிட்டு வந்தான். ஆனா இப்படி ஜெனிஃபருடைய அப்பா ஆனா அப்படின்னு சொல்லி இழுக்கும் போது போலீஸ் இப்ப ஆனா என்ன ஆச்சு, உங்க பொண்ணு அந்த கில்லர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தோட கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஜெனிஃபருடைய அப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கில்லர் என்னுடைய பொண்ணை கீழே லிவிங் ரூமுக்கு கூட்டிட்டு வந்தான். ஆனா என்னுடைய பொண்ணு ஜெனிஃபர் ரொம்பவே சாதாரணமா இருந்தா. இன்னும் சொல்ல போனா அவளுடைய முகத்துல எந்தவித பயமுமே இல்ல. கில்லர் கூட ரொம்பவே சாதாரணமா பேசிட்டு வந்தா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கில்லரும் என்னுடைய பொண்ணுமே ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எனக்கு இருந்துச்சு. ரொம்ப நாள் பழகின ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அவங்க பேசிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப போலீஸோ அவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்டுச்சான்னு கேக்குறாங்க. இல்ல என்ன பேசுனாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, ஆனா என்னுடைய பொண்ணு சுத்தமா பயமே இல்லாம ரொம்பவே சாதாரணமா தான் இருந்தா. அதுக்கப்புறமா என்னுடைய பொண்ணை அவளுடைய ரூமுக்கே திரும்ப கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்படி என்னுடைய பொண்ணை அவளுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா தான் எங்களை கீழே இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி கீழே பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா எங்க 2 பேத்தையுமே முட்டி போட சொன்னாங்க. நாங்களும் அதே மாதிரி முட்டி போட்டோம். அப்போ அதுல இருந்து ஒரு கில்லர் எங்க மேல ஒரு பிளாங்கெட்டை போட்டான், ஒரு போர்வையை போட்டான். சோ அப்ப என்ன சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத என்னால பார்க்க முடியல. அதுக்கப்புறமா கன் ஷூட் பண்ற சவுண்ட் கேட்டுச்சு. அவ்வளவுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப போலீஸ் ஜெனிஃபருடைய அப்பா கிட்ட உங்களை பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி உங்களுடைய பொண்ணுடைய ரூமுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அப்படி கூட்டிட்டு போகும்போது உங்களுடைய பொண்ணை அந்த மாடி படிக்கட்டுல ஏதாவது கட்டி போட்டிருந்ததை பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஜெனிஃபருடைய அப்பாவோ நாங்க பேஸ்மெண்ட்டுக்கு போற வரைக்குமே என்னுடைய பொண்ணுடைய கை எதுவுமே கட்டப்படல அப்படின்னு சொல்றாரு. மேலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்த ஒரே ஒரு விஷயம், என்னோட பொண்ணு அந்த கில்லர் கிட்ட ரொம்பவே சாதாரணமா இருந்ததுதான். ரொம்பவே நார்மலா அவளுடைய கண்ணுல ஒரு துளி பயம் கூட இல்லாம இருந்ததுதான் எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சு அப்படின்னு திரும்ப அதை மட்டும் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருந்திருக்காரு. இப்ப போலீஸ் ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த சம்பவத்துக்கும் ஜெனிஃபருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. அப்ப போலீஸ் ஜெனிஃபருடைய அப்பா கிட்ட உங்களுடைய பொண்ணை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஜெனிஃபருடைய அப்பா ஜெனிஃபரை பத்தின எல்லா விஷயங்களையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது 1979 வருடம். ஹுய் ஹான் பேன் பிஷ் ஹா பேன் இந்த தம்பதிகள் வியட்நாம்ல இருந்து கனடாக்கு அகதிகளா வர்றாங்க. பொதுவா ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு அகதிகளா போகும்போது அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமாகவும் கொடூரமாகவும் இருக்கும் அப்படிங்கறத பல நியூஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படிதான் இந்த பேன் தம்பதிகளுடைய வாழ்க்கையுமே இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனா போக போக அவங்களுடைய கடின உழைப்பால லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் முன்னேற ஆரம்பிக்குது. இந்த பேன் தம்பதிகளுக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கு. முதல்ல பையனான ஃபெலிக்ஸ் பேன், இரண்டாவதா ஜூன் 17, 1986 ஜெனிஃபர் பேன் பிறக்குறாங்க. ஜெனிஃபர் பிறந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுடைய லைஃப் இன்னுமே ஹாப்பியா மாற ஆரம்பிச்சது. பொதுவாவே இந்த பேன் தம்பதிகளை டைகர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைகர் பேரண்ட்ஸ் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, குழந்தைகளை அதிக கண்டிப்போட வளர்க்குற பேரண்ட்ஸை தான் டைகர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இன்னுமே புரியும்படி சொல்லணும் அப்படின்னா டிசிப்ளினா இருக்கணும், நிறைய படிக்கணும், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும், நிறைய நேரம் டிவி பார்க்க கூடாது,
கூடாது, அனாவசியமா எங்கேயுமே வெளியே போக கூடாது, இது எல்லாத்தையுமே தாண்டி டேட்டிங் லவ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எதுவோ அதை ரொம்பவே கண்டிப்போட சொல்றவங்கள தான் டைகர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தடை தான் இந்த பேன் தம்பதிகளும் கையில் எடுத்தாங்க. இப்போ இவங்களுடைய முதல் பையனான ஃபெலிக்ஸ் பேன் வெளியூர்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்ததால இப்ப ஃபேமிலியுடைய மொத்த கவனமுமே ஜெனிஃபரை சுத்தி மட்டும்தான் இருந்துச்சு. ஜெனிஃபர் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களே முன்னேறி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஜெனிஃபருடைய அப்பா ரொம்பவே கண்டிப்போட வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்கேட்டிங் கிளாஸ், மியூசிக் கிளாஸ், பத்தாததுக்கு ஸ்டடீஸ்லயும் அப்படின்னு ஜெனிஃபரை கை தேர்ந்தவளா கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஜெனிஃபருமே தன்னுடைய பேரண்ட்ஸ் சொன்னதை எல்லாத்தையுமே கேட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கா. அவங்க நினைச்ச மாதிரியே எல்லாத்துலயுமே ஜெயிக்கவும் ஆரம்பிச்சிருக்கா. ஆனா இது எல்லாமே ஜெனிஃபர் 11th கிரேட் படிக்கிற வரைக்கும் மட்டும்தான். 11th கிரேட்ல தான் தன்னுடைய அப்பா சொன்ன ஒரு ரூலை முதல் முறையா பிரேக் பண்ண ஆரம்பிக்கிறா ஜெனிஃபர். ஜெனிஃபருடைய ஸ்கூல் சீனியரான டேனியல் அப்படிங்கிற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டேனியலும் வியட்நாம்ல இருந்து கனடாக்கு அகதிகளா வந்த ஒருத்தங்க தான். ஆனா இந்த டேனியல் ஒரு ட்ரக் அடிக்டர். இது ஜெனிஃபருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சும் கூட டேனியலை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதனால ஜெனிஃபருடைய ஸ்கூல் படிப்பு மட்டும் இல்ல, ஜெனிஃபருடைய காலேஜ் படிப்புமே பாதிக்கப்படுது. ஜெனிஃபர் காலேஜுக்கு போகாமலேயே வீட்டுல தான் காலேஜ் போறதா சொல்லி வெளியூர்ல டேனியல் கூட தங்கிட்டு இருந்திருக்காங்க. அதுவும் 4 வருடங்களா வீட்டுல ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஒரு நாள் ஜெனிஃபருடைய பேரண்ட்ஸுக்கு சந்தேகம் வருது. அப்போ ஜெனிஃபருடைய போன், லேப்டாப் அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஜெனிஃபர் ஸ்கூல்ல 12th கிரேட் முடிச்சதுக்கு அப்புறமா காலேஜுக்கு போகவே இல்லை அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி ஜெனிஃபருக்கு டேனியல் அப்படிங்கிற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதையுமே கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கூட தான் ஜெனிஃபர் தான் காலேஜ் போறதா சொல்லிட்டு வெளியூர்ல அவங்க கூட தான் இத்தனை வருடங்களா தங்கி இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறதும் தெரிய வருது. இது எல்லாத்தையுமே பார்த்த ஜெனிஃபருடைய பேரண்ட்ஸுக்கு அவங்களுடைய கனவு எல்லாமே பொய்யாக ஆரம்பிச்சது. சோ கோவமான ஜெனிஃபருடைய பேரண்ட்ஸ் ஜெனிஃபரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அவங்களுடைய போன், லேப்டாப் அப்படின்னு எல்லாத்தையுமே புடுங்கி வச்சுக்கிறாங்க. மேலும் ஜெனிஃபருடைய அப்பா ஜெனிஃபர் கிட்ட நீ இனிமே வீட்ல தான் இருக்கணும், முக்கியமா அந்த டேனியல் கூட நீ பேசவே கூடாது, அதையும் மீறி நீ பேசணும் அப்படின்னா அது நான் செத்ததுக்கு அப்புறமா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஜெனிஃபரும் கொஞ்சம் கொஞ்சமா டேனியலை மறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் சரியா நவம்பர் 8, 2010 சம்பவம் நடந்த அந்த நாள் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இப்ப இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் இப்ப 2வது முறையா ஜெனிஃபரை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த முறை ஜெனிஃபர் கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெனிஃபர், நீங்க சொல்ற எந்த விஷயமே நம்புற மாதிரி இல்ல, உண்மையை சொல்லுங்க, நீங்க என்ன மறைக்கிறீங்க, உங்களுக்கும் இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு 100% தெரியும், சோ மறைக்காம உண்மையை சொல்லுங்க அப்படின்னு அடுக்கடுக்கா கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெனிஃபர் ஒரு கட்டத்துல எதுவுமே பேசாம தன்னுடைய தலையை கீழே போட்டுட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபைனலா கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ், நான் தான் அந்த 3 கில்லர்ஸையுமே பணம் கொடுத்து வர வச்சேன். ஆனா அது என்னுடைய பேரண்ட்ஸை கொலை பண்றதுக்காக இல்ல, என்ன கொலை பண்றதுக்காக அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு எதுவுமே புரியல. என்ன, உங்களை கொலை பண்றதுக்கா, நீங்க எதுக்கு சாகணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜெனிஃபரோ, எனக்கு வாழவே பிடிக்கல, எங்க வீட்டுல எதுக்கு எடுத்தாலுமே என்ன திட்டிகிட்டே இருப்பாங்க, என்ன சுதந்திரமாவே இருக்க விட மாட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் படி படி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க, யார் கூடயுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் டேனியலை என்ன மறக்க சொன்னாங்க. என்னால ஒரு துளி கூட அவனை மறக்க முடியாது. நானும் பல முறை என்னுடைய உயிரை நானே எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. அதனாலதான் 3 கில்லர்ஸுக்கு பணம் கொடுத்து என்ன ஷூட் பண்ணி கொலை பண்ண சொன்னேன். ஆனா அவங்க தெரியாம என்னுடைய பேரண்ட்ஸை ஷூட் பண்ணி கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப போலீஸ்கோ இதை நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க. அப்பதான் போலீஸ், ஜெனிஃபர்ட்ட பேசினா சரியா வராது, ஜெனிஃபருடைய பாய் ஃப்ரெண்டான டேனியல் கிட்ட விசாரிக்கலாம் அப்படின்னு டேனியலை கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்ன டேனியல் ஒரு கட்டத்துல ஒவ்வொரு உண்மையா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜெனிஃபருடைய அப்பா ஜெனிஃபரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாலுமே ஜெனிஃபரால என்ன மறக்க முடியல. ஒவ்வொரு நாளுமே அவ என்னதான் நினைச்சிட்டு இருந்தா. சோ பல நாட்கள் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவளை வெளியே விட்டதுமே முதல்ல அவ என்ன வந்துதான் மீட் பண்ணா. ஜெனிஃபருடைய அப்பா ஜெனிஃபரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. நீ அப்படி அந்த டேனியலை தான் கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொன்னா அது நான் இறந்ததுக்கு அப்புறமா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ஜெனிஃபருடைய மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு.
இருந்துச்சு. அப்பதான் ஜெனிஃபர் என்கிட்ட சொன்னா, என்னுடைய பேரண்ட்ஸ் உயிரோட இருக்கிற வரைக்குமே நம்மள சேர விட மாட்டாங்க. சோ என்னுடைய பேரண்ட்ஸை கொன்னுட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம், அவங்களுடைய சொத்துமே நம்மளுக்கு கிடைக்கும், அதுக்கப்புறமா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு அவ சொன்னா. அப்பதான் எனக்கு தெரிஞ்ச ஹிட்மேன்ஸை பத்தி நான் ஜெனிஃபர் கிட்ட சொன்னேன். அந்த பிளானுக்கு அவளுமே ஓகே சொன்னா. சோ அந்த பிளான் படிதான் அன்னைக்கு எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு டேனியல் சொல்லி முடிக்கிறாரு. நவம்பர் 22, 2010 அதாவது சம்பவம் நடந்து சரியா 14 நாட்கள் கழிச்சு போலீஸ் சரியான ஆதாரத்தோட அதிரடியா ஜெனிஃபரை கைது பண்றாங்க. மேலும் இந்த கொலையை செஞ்ச அந்த 3 கில்லரான கிராஃபோர்ட், காட்டி மற்றும் இந்த கொலைக்கு உடந்தையா இருந்த டேனியல், இவங்க எல்லாத்தையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. கோர்ட்ல ஜெனிஃபருக்கு 25 ஆண்டுகள் வித்தவுட் பரோல் சிறை தண்டனை வழங்கப்படுது. அந்த 3 கில்லர்ஸ் மற்றும் பிளான் போட்டு உதவிய டேனியலுக்கு லைஃப் சென்டென்ஸ் வழங்கப்படுது. அப்படி ஜெனிஃபர் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஜெனிஃபருடைய அப்பா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னுடைய பொண்ணு ஜெனிஃபர் அவளுடைய குடும்பத்துக்கு என்ன தவறு செஞ்சா அப்படிங்கறத அவ உணரணும், அவ உணர்ந்து வெளியே வரும் பொழுது ஒரு நல்ல பொண்ணா வெளியே வருவா அப்படின்னு நான் நம்புறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு பேரண்ட்ஸ் குழந்தைங்க கிட்ட கண்டிப்பா இருக்காங்க அப்படின்னா அது அந்த குழந்தைகளுடைய நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த கண்டிப்போட வளர்க்கறதுல ஒரு லிமிட் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான் அந்த மாதிரி கண்டிப்பா இருக்க முடியும். அதுக்கப்புறமா குழந்தைகள் கிட்ட அன்பா சொல்லி தான் புரிய வைக்க முடியும். பிகாஸ் ஒரு வயசுக்கு மேல, எக்ஸாம்பிள் ஒரு டீனேஜ் பசங்க கிட்ட நீங்க ரொம்பவே கண்டிப்பா இருந்தீங்க அப்படின்னா ஒண்ணு உங்க மேல இருக்கிற பாசம் அவங்களுக்கு இல்லாம போகும், சேர்க்கை சரியில்லாம இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ பேரண்ட்ஸ் தங்களுடைய குழந்தைங்க கிட்ட கண்டிப்போட தான் சொல்லி தரணும் அப்படிங்கிறது இல்ல, அன்பாவும் சொல்லி தரலாம். பிகாஸ் டீனேஜ்ல எல்லா குழந்தைகளுக்குமே வரக்கூடிய பிரச்சனை தான் அது. சோ அன்பால திருத்த முடியாது அப்படிங்கிறது எதுவுமே இல்ல அப்படின்னு நினைக்கிறேன். STI SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த டைகர் பேரண்டிங் மெத்தட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இதை ஆதரிக்கிறீங்களா இல்ல எதிர்க்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அன்பால எல்லாத்தையுமே மாத்த முடியும் அப்படின்னு நினைச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நீங்க பண்ற உங்களுடைய கமெண்ட்ஸ்ல பெஸ்டான கமெண்ட்ஸ் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.